ஏனெனில் எல்லா கத்தோலிக்கர்களும் கடவுளின் இதயத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் கருக்கொலைக்கு ஆதரவு கொடுப்பவரும் ஆதரவு கொடுக்கிற அரசியல்வாதிக்கு வாக்களிப்பவரும் கருக்கொலை செய்பவரும் கடவுளின் இதயத்தில் இருந்து தாங்களாகவே வெளியேறுகின்றார்கள். அதுவே திருச்சபையிலிருந்து விலக்கப்படுதல். வேறு வார்த்தைகளில் சொல்வதாயிருந்தால் அவர்கள் விண்ணகத்திற்குள் நுழைய மாட்டார்கள். ஏனெனில் விண்ணகம் கடவுளின் இதயத்தில் உள்ளது. எனது உடலில் கருத்தடை சாதனம் பொருத்தியவளாக நான் தூய நற்கருணை வாங்கச் செல்வேன். மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு தெரியும். அதிக இரத்தப்போக்கும் அதிக இரத்தம் கட்டியாகவும் வெளியேறும். அது ஏன் என்று கடவுள் எனக்கு காண்பித்தார். கருத்தடை சாதனம் பொருத்தி இருக்கும்போது மாதவிடாய் நாட்களில் கட்டியாக வெளியேறும் இரத்தம் நிற்காமல் போய்கொண்டே இருக்கும். கருவாக உருவான நுண்ணிய வளர்ச்சியடைந்த குழந்தைகளே அவை. உருவாகி வளர இடமில்லாமல் இரத்தக்கட்டிகளாக வெளியேறுகின்றன. ஒரு குழந்தைக்கு தாயின் கருப்பையை விட பாதுகாப்பான இடம் வேறு எதுவும் இல்லை என்பதை கடவுள் எனக்கு காண்பித்தார். ஒரு குழந்தைக்காக தன் உயிரையே கொடுப்பவள்தான் தாய். ஆனால் நானோ குழந்தையை கொல்லுகின்ற எந்திரமாக இருந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தூய நற்கருணையை உட்கொண்டிருக்கின்றேன். நான் எவ்வளவுதான் மாற்றி யோசிக்க நினைத்தாலும் ஒரு உண்மையை மட்டும் என்னால் மறுக்க முடியவில்லை. அது நான் ஒரு கெட்ட கத்தோலிக்கர் என்பதே. சிலை வழிபாட்டு பாவம் என்பது என்ன என்பதை கடவுள் எனக்கு காட்டினார். எது சிலை வழிபாடு? பணம், என் உடல், என் நண்பர்கள். எப்படியெனில் என் கணவர் அவருடைய நண்பர்களோடு கொண்டாட்டங்களுக்கு சென்று மது குடிப்பார். அதே போல நானும் போக வேண்டும் என்று துணிவுடன் என் நண்பர்களோடு கொண்டாட்டங்களுக்கு சென்று மது குடிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். உலகத்தோடு நான் செய்த பாவங்களின் விளைவுகளையும் அதன் வேதனைகளையும் கடவுள் எனக்கு காண்பித்தார். குருக்களை பற்றி புரணி பேசி எத்தனை ஆன்மாக்களை நான் அழித்துள்ளேன்? கடவுள் கேட்டார். அருள் பொழிவு செய்யப்பட்ட எனது குருக்களை பற்றி பேசவும் தீர்ப்பிடவும் உனக்கு என்ன அதிகாரம் உள்ளது? நீ என்ன கடவுளா? இதுதான் எனக்கு தெரியாத விடயமாக இருந்தது. இறுதியாக என்னை பற்றிய கவலைக்குரிய உண்மையை கண்டேன். என் வாழ்க்கை அருவருக்கத்தக்கதாக இழிவானதாக இருந்தது. தொடர்வோமா நண்பர்களே?